தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பொங்கல் பண்டிகையினை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. அதோடு ரொக்க பணமும் வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த ஆண்டுக்கான பொங்கல் தொகுப்பு ரொக்க பணத்தினை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் உள்ள ரேஷன் கடையில் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆண்டுதோறும் தமிழக மக்கள், இலங்கை வாழ் தமிழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் பொங்கலை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் அவர்களுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, ரொக்க பணம் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் 4ஆம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மூலமாக பரிசு தொகுப்பினை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கு என்றும் மகிழ்ச்சியை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மதிப்பிற்குரிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களை நன்றியுரையாற்ற அழைக்கிறோம். தமிழர் திருநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக பொங்கல் பரிசு தொகுப்பு, ரொக்கப்பணம், வேட்டி சேலை ஆகியவற்றை வழங்க இங்கு வருகை புரிந்து மக்களுக்கு வழங்கி சிறப்பு செய்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. சென்னை ஆலந்தூரில் உள்ள ரேஷன் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். தமிழர் பண்டிகையாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு சார்பில் 2,22,91,730 அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களுடன் தலா 3000 ரொக்கத் தொகை வழங்கப்படுகிறது. இதனை சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய பட்ரோட்டில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அந்த பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக மேடைக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் முன்னதாக நியாய விலைக் கடையை பார்வையிட்டு ஆய்வு செய்து அரிசி, பருப்பு உள்ளிட்டவைகளை அவர் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருப்பவர்களிடம் நியாய விலைக் கடை குறித்து அவர் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்றெல்லாம் அவர் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு தொகையை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு தொடங்கி வைக்கக்கூடிய முதலமைச்சர் தொடங்கி வைத்த உடனே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் ஏற்கனவே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது நேற்றே அனுப்பி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100% அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு தொடங்கி வருகின்ற 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் அந்த பொங்கல் தொகுப்பிற்கான அந்த டோக்கனை விநியோகித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை நேரடியாக சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்பட்ட அந்த வேட்டி சேலைகளில் 80% மட்டுமே மக்களால் நுகர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 100% மக்களுக்கு சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முழு கரும்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேஷன் கடைக்குமே 50 முதல் 80% கரும்புகள் நகர்வு செய்யப்பட்டு உள்ளதாகவும், கரும்பை பசுமையாக வழங்கும் நோக்கத்தோடு இது போன்ற விநியோகம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஒரு வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இருக்கும் பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், 3000 ரூபாய் ரொக்கத்தொகை பயனாளிகள் முன்பு எண்ணி வெளிப்படையாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது பல மாவட்டங்களிலும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.